ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நிறைய ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ டெபியூவா 2 ஹோஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. கூட்டலாமா? Let's welcome the debut anchors onto the stage. Okay. இவங்க தான் வந்துட்டு நம்மளோட 2 ஆங்கர்ஸ் ஒரு சில क्वेश्चंस கேட்கிறதுக்காக. என்னாச்சு பாப்பா? தூக்கம். ஓகே. சரி இப்போ ஸ்ருதி கொஞ்சம் क्वेश्चंस ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படியே ஷூட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூக்கம் வந்தோன்னா அப்பா கூட போய் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டாங்க. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நீங்க கம் ஆன் கோ ஹெட். எனக்கே மறந்துருச்சு இவ்வளோ நேரத்தில். இதுலேருந்தே படிச்சுக்கிறேன். இல்லை பரவாயில்ல. ஓகே, ஸோ இது வந்து ஸ்ருதி ரிதி ஷோ. ஸ்ருதி கோ ஹெட். ரித்தி தான் ஆக்சுவலாக கொஷின்ஸ் 3 கேட்கணும்னு வச்சிருக்கேன். ரித்தியோட கொஸ்டின்ஸ் நீங்களே வந்து கேட்டுருங்க. ஐயோ, ரித்தி கொஷின்ஸ் எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். சரி, அப்போ ஸ்ருதி கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுடலாம். சரி, ஸ்ருதி கொஷின்ஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? இது ஆக்சுவலாக எனக்கே பதில் தெரியும். போட நடிச்சதுலையா மாளவிகா? ஆப்வியஸா நீங்க எதிர்பார்த்த பதிலா? ஆமா, எனக்கே தெரியும். இல்ல, क्वेश्चन நடிச்சதுல அப்படின்னு தானே கேட்டேன். ஆமா, யா மாளவிகா. ஓகே. ஸோ ரைட் ஆன்சர். ஆமா. செகண்ட் வந்து இதுவா? ஓகே. எப்பாவது என்கிட்ட ஷூட்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போயிருக்கியா? இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு ஆசை தான், ஆனா அந்த மாதிரி எனக்கு நடந்ததே கிடையாது. ஏன்னா நான் வீட்டுல இருந்து கிளம்புனா எங்க இருக்கேன், யார் கூட இருக்கேன்னு ஃபுல்லா அவனுங்க எல்லாருமே அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. வீட்டுல இருந்து கிளம்புனா என்னென்ன நடக்குதோ அதை நான் அப்டேட் பண்றனோ இல்லையோ, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவானுங்க. ஸோ போய் சொல்லிட்டு இல்ல, இதுல பின் குறிப்பு போட்டிருக்காங்க. நீ போயிருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனா தெரியும், உண்மையை மட்டும் சொல்லுன்னு வேற போட்டிருக்காங்க. இல்ல ஷூட்டிங்னு சொல்லிட்டுலாம் எங்கேயும் போனது இல்லை. ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டேன், தோ வந்துகிட்டு இருக்கேன்னு வேணா நிறைய தடவை போய் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் இது வந்து நீ லவ் பண்ணும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடினல, ஆத்தங்கர மருமை. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்த, அதுல எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. இது எழுதி கொடுக்கல, அது தானா வந்த கேள்வி. ஸோ இப்போ நீ அதை வந்து ரிவைஸ்டா, இப்போ இந்த அந்த பொய்யெல்லாம் இல்லாம இப்போ ஏதாவது மேரேஜ் லைஃப் இந்த 10 வருஷத்துக்கு ரிவைஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்னா என்னன்னு பாடுவேன்? இப்போ ரொம்ப நேரம் பேசிட்டேன், நானே ஃபீல் பண்ணிருக்கேன். பேசுறது விட்டுருங்க, பாட்டு பாடினா கேட்போம். ஓ, எங்க 2 பேரும் ஜோடி பத்துமா சார்? ஓகே சார். ரொம்ப நேரம் இல்ல, உண்மையை சொல்லணும்னு சொல்லி இல்ல இப்ப கேட்டேன். ஆமா, அப்ப கஷ்டம்தான். சரி, நான் வந்துட்டேன். மாமியே ஒன்ன காணாம அப்படின்னு பாடியிருப்பேன். அதுல சாப்பாடெல்லாம் பேசியிருந்திருப்பேன். இப்ப என்னோட நிலவரப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனைவியை பார்த்து பாடினது, இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடுறேன். இதிலும் சில வார்த்தைகள் கற்பனையே. மனைவியா ஒன்ன கட்டிட்டேன், சோத்துக்கு ஸ்விக்கியில தேடிட்டேன், சுமாரையும் சூப்பர்னு சொல்ல பழகிட்டேன். ஓகே. பாவி. காலையில் ஷூட்டிங் போகணும், மாலையில் டப்பிங்கும் போகணும், மாச கடைசியில இஎம்ஐ கொஞ்சம் கட்டணும், ஒத்தையில் ஸ்கைவாக் டோரோரும் பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரும் காடை தேய்ச்சு கண்ணீர் வடிச்சேனே, தங்கோ நீ கோவப்பட்டதும் கதவை சாத்திட்டு காலில் விழுந்தேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு. என் மொத்த உசிரிப்பு தான் பார்த்தா தூக்கிட்டு போனான். என் மொத்த உசிர உள்ளங்கையில் தந்தாச்சு. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. மீண்டும் சிங்கர் ரியோராஜ் உங்களுக்காக. 100%.
லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி பாட்டு பண்ணாரு. என்னங்க ஒத்துக்கிறீங்களா சித்து? அடுத்த படத்துல பாட வைக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ. அண்ட் ஸ்ருதி, ஆர் யூ ஹாப்பி வித் ஆல் த கொஸ்டின்ஸ்? யா ஓகே, பரவாயில்ல. ஆனா அது ஸ்விக்கிலாம் இல்ல போய். என்னது? நான் சமைக்கிறேன், ஸ்விக்கிலாம் இல்ல. ஆமா, நானே பாத்திருக்கேங்க. போஸ்ட் ஸ்டோரி எல்லாம் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு பண்ணி போடுறாங்களே. அந்த ஸ்டோரி என்னைக்கு சமைச்சாங்க? Okay, if you want to wish your husband now at this moment. எஸ், ஸோ எப்போதும் சொல்கிறது தான், ஃபுல் இந்த ரிலீஸ் டைமில் வந்து ரொம்ப ஃபுல் டென்ஷனில் இருப்பான். பிகாஸ் எல்லா வேலையும் அவன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு நினைப்பான். ஸோ கம்ப்ளீட் டென்ஷனில் இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் இந்த வாட்டி ரிலாக்ஸ்டாக இருன்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இந்த படம் கன்ஃபார்மாக பெரிய ஹிட் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்த்தேன், அதுவே பயங்கரமாக இருக்கும். இன்டர்வெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம். பிகாஸ் இட் இஸ் கோனா பி அ ஹியூஜ் ஹிட் டெஃபினட்டாக. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஃபேமிலியாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், டீம் எல்லாரும். ஸோ இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மனைவி கிட்ட இருந்த இந்த விஷயம் கிடைக்கிறது பெரிய விஷயங்க. இன்னைக்கு ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி வெரி பிளெஸ்ட். பிகாஸ் வந்து எல்லாருமே உங்களை அப்படியே புகழ்த்தி தள்ளிட்டாங்க. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ருதி. தேங்க்யூ. அண்ட் எஸ், இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த சில படங்கள், இதுக்கப்புறமேட்டு நாங்கள் பண்ண போகிறது, இது எல்லாத்துக்குமே அந்த அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான். ஸோ சிவகார்த்திகேயன் நான் வந்து நெஞ்சமுண்டு நேர்மிண்டு ஓடுராஜாவில் கார்த்திக் வேணுகோபாலன் மேலே நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, ஜோல ஹரிஹரன் ராம் இல்லை, ஸ்வீட் ஆர்ட்டில் ஸ்வினித் இல்லை, ஆண் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்கவேல் இல்லை. ஸோ அந்த முதல் நம்பிக்கையை வச்ச சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கும் சரி, இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி, சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ கடைசியில் இந்த ஏவி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி, ரொம்ப நன்றி. இருந்தாலும் அதில் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து எதெல்லாம் போட்டால் எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்கேருந்து ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா? வெரி நைஸ். முடிச்சோடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம 2 பேரும் பேசிட்டு போவோம். ஏன்னா மெமரிஸ் நிறைய ரீகலெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, பொன்ராம் சாருக்கு நன்றி, மிஷ்கின் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவங்க 3 பேருமே நிறைய ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ லைஃப் டைமுக்கு நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை. பிகாஸ் அவங்க 3 பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி, அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி, அவ்வளோ பெரிய பிளெஸிங். ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி 3 பேருக்கும். அண்டு ஃபஸ்ட் இந்த ஆண்பாவம் பொல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வரதுக்கு காரணமான ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 3 இல்லை 4 ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்கில். ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான், இந்த படத்தோட சிஓஓ மிஸ்டர் மணி. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறார். ரொம்ப நன்றி எங்கள் கூடவே இருந்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ஈவினிங். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் கையை அப்படி தூக்காது. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த எல்லா நிகழ்வையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.